நான் ரொம்ப உண்மையானவன், அப்படியே எல்லாத்தையும் வெளியே சொல்லுவீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் ஒத்துக்கிறது யாருனாங்கிறாங்களா உங்களுக்கு? நான் உண்மையாக இருக்க தயார், என்னை ஒத்துனுக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? என் உண்மையை அப்படியே ஒத்துக்குனாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க? என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணின ஒரு ஜீவன் எனக்கு இருக்குதுன்னு சொல்லுவீங்க யாருன்னா? சந்திச்சுக்கிறீங்களா உங்களை ஒத்துக்கிறதுக்கு? ஆனால் உங்களை ஒத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். என்னை உங்களால் ஒத்துக்க முடியுமான்னு பாருங்கள். ஒத்துக்க முடியும்னா நான் உண்மையாக பேச தயாராகிறேன். கடவுள் இருக்குது, கடவுள்கிட்ட தான் வந்தோம், திரும்ப கடவுள்கிட்ட தான் போகணும். அதனால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் எங்கேயுமே உண்மையெல்லாம் பேச கூடாது, முடியாது. ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, வெளிப்படையாக நீங்கள் பேச முடியாது, கூடாது. வரணும், அழகு இல்லை. அமனமாக திரியிறது அழகு இல்லைன்னு ஆயிடுச்சு. நமக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு நமக்கு அழகு இல்லை. காட்டுவாசிகள் மாதிரி நம்மளால் வாழ முடியாது. நாகரீகம் கலாச்சாரம்லாம் எங்கேருந்து வந்துருக்குது அப்படின்னா பொயிலிருந்து தான் வந்துருக்குது. எப்படியெல்லாம் நடிக்கணும்னு கற்றுனுக்குறோம், அவ்வளோதான். விதவிதமாக நடிக்கிறீங்க. அதில் இது போட்டால் நல்ல நடிப்பு, இது நல்ல நடிப்பு இல்லை, நீங்களாவே சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதானே தவிர புடவையோ சுடிதாரோ மிடியோ மேக்ஸியோ எல்லாம் என்ன தான், பொய் தான். மெய்யை மறைக்கிற ஒரு பொய், அவ்வளோதான். அது ஐடியாலஜி, இது சரி அது தப்புன்னு பொய் சொல்லிக்கிறீங்க, அதுவும் பொய் தான். மொத்தத்தில் பொய்க்கு தான் நிறைய நேரம் பேசணும், உண்மைக்கெல்லாம் நேரம்லாம் பேச வேண்டியதில்லை. உண்மை ரொம்ப சின்னது, உண்மை ரொம்ப மகத்துவமானது. ரொம்ப நேரம் பேச வேண்டியதும் கிடையாது, ரொம்ப ஈஸி வரும். உண்மையாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ஈஸி. அது ஏன் எது நேச்சுரோ அப்படி தான் நம்ம இருக்க போகிறோம். ஏன் இது பெருசாகுது, அது ஏன் சிந்தாகுதுலாம் கேட்கவே முடியாது. ஏன்னா அது கடவுள் படைச்சது அப்படி தான் இருக்கும். ஏன் வயிறு பெருசாகுது சொல்ல முடியாது, வயிறு சிந்தாகுது சொல்ல முடியாது. அதுவே அது பெருசாகவும் சிந்தாகவும் சாப்பிடும் வாழும், அதில் என்ன இல்லை பிரச்சனை இல்லை. அதை கூட உடம்பை கூட போய் செய்ய முடியுமான்ட்டு போய் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பெல்லாம் ஷேப்லாம் பண்ணுறதெல்லாம் கூட போய் தான். மெய்ய என்ன பண்ணுக்கிறோம், நம்ம பொய்யா பண்ணினுக்கிறோம். ஸோ உங்களுக்கு புரியுதா பாருங்க, பொய் தான்றது எல்லாமே நாடகம் தான்.